நம்ம ஒரு புது ஃபோன் வாங்குறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது அதில் எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த ரேம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபோன் பர்ச்சேசிங் டிசிஷன்ஸே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேம்னா என்ன, இது உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். இது நம்ம ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுற டைம் அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ரேமில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஒர்க்கிங் ஆஃப் ரேமை பற்றி பார்த்துடலாம். இதை சிம்பிளாக புரியணும்னா, நீங்கள் ஒரு பெரிய வெட்டிங்க்கு போகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே பஃபே சிஸ்டமில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை சர்வ் பண்ணுறதா திங்க் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபுட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சின்ன பிளேட் எடுத்துக்கிறீங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ புது வெரைட்டி வேணும்னா இருக்கிற ஃபுட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் புது வெரைட்டியை ட்ரை பண்ண முடியும். இதுவே ஒரு பெரிய பிளேட்டாக இருந்திருந்தால் நிறைய டிஷ்ஷை ஒரே டைமில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். இதே கான்செப்டை நமக்கு ரேம்லேயும் பொருத்திக்கலாம். இந்த பிளேட்டை நம்ம ரேமாக திங்க் பண்ணிக்கோங்க, வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸை நம்மளோட அப்ளிகேஷனாக திங்க் பண்ணிக்கோங்க. சின்ன ரேமாக இருந்தால் நம்ம கொஞ்சோண்டு அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுவே பெரிய ரேம் சைஸாக இருந்தால் நமக்கு நிறைய அப்ளிகேஷனை ஒரே டைமில் ரன் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைஸ் ஆஃப் ரேம்னால நம்மளோட டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுவாங்கிறத பார்த்துடலாம். ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் ரேமில் மட்டும் டிபெண்ட் ஆகாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ரேம்னால் நமக்கு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுதா இல்லையாங்கிறது மட்டும் பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரல் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, பெரிய சைஸ் ரேம் இருந்துச்சுன்னா ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹேங் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய சைஸ் ரேம் இருந்துச்சுன்னா நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் இன் த சென்ஸ், ஒரே டைமில் ஒரு 4-5 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ரீலோட் ஆகாது. இதனால் உங்களுக்கு டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரீசெண்டாக வந்த ஃபோன்ஸில் இருக்க ரேம் வேரியன்ஸை இப்போ பார்க்கலாம். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் LPDDR4X, LPDDR5, LPDDR5X அப்படிங்கிற 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரேமை பார்க்கலாம். LPDDR4X ரேமில் 4266 மெகா ட்ரான்ஸ்ஃபர் பெர் செகண்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். 420 கோடி தடவை டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இது ஸ்பீடாக. ஸோ இது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டாவையோ, இல்லை நம்ம ஒரு அப்ளிகேஷனை லோட் பண்ணும்போது அதில் இருக்கிற ரிசோர்ஸஸை லோட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் மாதிரிப்பட்ட ஃபீட்ஸை எடுக்கும்போது அதை லோட் பண்ணுறதுக்குள்ள டேட்டாஸையோ இது இன்னும் அவுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். LPDDR5ஆல் 6400 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பெர் செகண்டும், LPDDR5Xஆல் 8500 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு 10700 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் அதால் பண்ண முடியும். LPDDR4Xஆல் 34 GB பெர் செகண்ட் டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். DDR5ஆல் 51 GB டேட்டா பெர் செகண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். இதுவே LPDDR5Xஆல் 68 GB டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பெர் செகண்டால் பண்ண முடியும். இந்த ரீட் அண்ட் ரைட் டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் இதை ரெஃபரன்ஸ் எடுப்போம். நம்ம வீடியோவோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எவ்வளோ ஜிபி ரேம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பேசிக் யூஸராக இருந்தாலே 6 GB ரேம் எடுக்கிறது சேஃபர் சைட். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேம் ப்ராசஸ் ஜாஸ்தியாக தேவைப்படுது, ரேம் ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ டே டு டே யூசேஜுக்கு மினிமம் யூசேஜ் 6 GB ரெக்கமெண்டட். கொஞ்சம் நல்ல கேம் விளாடணும், நிறைய கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 8 GB ரேம் இருக்க மாடல்ஸ் போகிறது நல்லது. ஒரு லாங் டைமுக்கு ஒரே ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன், லைக் 3 years or 4 years, புது ஃபோன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சர் ப்ரூஃப்காக 12 GB ரேம் மாடல் பார்க்கலாம். விர்ச்சுவல் ரேம் இல்லாமல் ஃபிசிக்கல் ரேம் மட்டுமே 12 GB இருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்கள் ஃபோனோட ரேம் சைஸ் அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்ஸை டைப் பண்ணிடுங்க.